ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா கேலரிஸ் லஃபாயிட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம். அதுவும் இல்லாம நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. இன்னைக்கு நான் பேச போற எதுவுமே வந்துட்டு அந்த பிளேசஸ் எல்லாமே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி படிச்சாலும் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ சேம் மெட்ரோ தான் பிடிக்க போறோம். மெட்ரோ நம்பர் 7 பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டா இருக்கும் நினைக்கிறேன். வாவ் செமையா இருக்கு. ஆக்சுவல் பியூட்டியே இதான் மக்களே. பார்த்துட்டே இருக்கலாம் போல. ஓகே நான் கொஞ்ச நேரம் பார்த்து அழகா ரசிச்சிட்டு இருக்கேன். இவங்க 82 இயர்ஸ்ல தனியா வந்திருக்காங்க. அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு எப்படி ரூம் போகணும்னு தெரியாது, என்னால கன்வே பண்ண முடியாது. அப்படி நான் கன்வே பண்ணி அவங்களை அனுப்பிச்சாலும் என்னால நிம்மதியா எனக்கு ஃபுல்லா சுத்த முடியாது. அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, அதனால என்னால டிராவலை விட முடியல. அதனால நான் வந்திருக்கேன், எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஒரு ஹிட் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, அப்படிதானே லைஃப். வீடியோ ஆன் பண்ணி வச்சு ஆல்ரெடி அடுத்த ஸ்பார்க்கலாக போகுது. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கு. இதை பார்த்து நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். நீங்க பார்த்து அதை நினைச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கேலரிஸ் லஃபாயிட். பார்த்த ஒரு மால் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய கடையோட ஆட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதோட டெரஸ்ல தான் வந்துட்டு வியூ நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெரஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ஷாப்பிங் மால்ல சுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கிளம்பணும். மைக்கேல் கோர்ஸ் இருக்கு. ஐ திங்க் இங்க ஃபுல்லாவே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது ஒரு இது மட்டும் ரேட் என்னன்னு பாப்பா. எனக்கு இப்பதான் தெரியும். ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் அருணான்னு ஒரு பொண்ணு அவதான் சொன்னா இந்த மாதிரி மைக்கேல் கோர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு மூங்கில் பேக் தெரியுதா? எவ்வளவு தெரியுமா அது? 350 euros. அவரு ஸ்டைலா பாருயா. செமையா இருக்கு. டிஜின்னு போட்டிருக்கு. என்ன பிராண்ட்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 315 euro. செமையா இருக்கு. ஆனா என்னோட ஃபேஸுக்கும் பெருசா இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆக்சுவல் பியூட்டியே இதான் மக்களே. இங்க பாருங்க செமையா இருக்கு. ஆக்சுவலா மேல அந்த கிளாஸ் ஃப்ளோர் மாதிரி இருக்குல்ல ஒண்ணு, அங்க போலாம். இப்போ இங்க இருந்து வியூ செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்துட்டே இருக்கலாம் போல. ஆக்சுவலா ஒரு மாலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்காம மாலே சுத்தி சுத்தி பார்த்ததுன்னா அது இங்க மட்டுமா தான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல. லூயி விட்டான் உள்ள போனேன். ஓவரா பண்றாங்க. அவங்க வந்து லைன்ல நிக்கணுமா, யாராவது ஒரு ஆள் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆள் நம்மள எஸ்கார்ட் பண்ணி உள்ள கூட்டு போவாங்களாம். மொத்தமே அந்த கடைக்குள்ள 2 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு ஆள் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள போக முடியுமா. மாமா கோவம் வந்துருச்சு. சும்மாலாம் போய் பார்க்க முடியாது. அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வாங்க மாட்டான். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போறதுக்கு ஒரு பெரிய கியூ வெயிட் பண்றாங்க. எனக்கு அங்க போகணும்னு தெரியல. இந்த இடத்துல இருந்து வியூ நல்லா தான் இருக்கு. இப்ப நம்ம டெரஸ்க்கு போறோம். டெரஸ்ல தான் வந்துட்டு வியூ சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதான் போய் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு டெரஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். ஆப்வியஸ்லி மால்ல உள்ள மாடி மொட்டை மாடிக்கு எதுக்கு காசு வாங்க போறாங்க. அதனால வந்துட்டு இது ஃப்ரீ தான். நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நிறைய பேர் இருப்பாங்க போல இந்த வியூ பாக்குறதுக்காக. ஓ ஈஃபில் டவர் எல்லாம் தெரியுது. வியூ சூப்பரா இருக்கு. இது வந்து என்னோட ஹாஸ்டல்ல கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் 10 மினிட்ஸ் வந்துட்டு கிளம்பலான்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டிய பிளேஸ் இதுதான், பேலஸ் கார்னியர். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு பேலஸ். உள்ள ரொம்ப அழகா இருக்கும். பட் இதுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல எனக்கு. இது வந்து 14 or 15 euros தான். உள்ள ரொம்பவே அழகா இருக்கும். பட் உள்ள நம்மளால இந்த தடவை போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கன்கார்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறோம். அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான், நல்லா இருக்கும். லொகேஷன் நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். பட் இருந்தாலும் வந்துட்டு மறுபடியும் போகலான்னு தோணுச்சு எனக்கு. அது நல்லா இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஆப்ரா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு மெட்ரோ நம்பர் 8 பிடிக்கணும். இங்கதான் ஆப்ரா இருக்குன்னு காமிக்குது கூகுள் மேப்ஸ். பட் எங்க இருக்குன்னு தெரியல. உங்க கண்ணுக்கு எங்கேயாவது மெட்ரோ ஸ்டேஷன் தெரியுதா? தெரிஞ்சதுன்னா கிளிக் பண்ணுங்க. போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா?
கேட்டா கேட்கலாமோ? கூகுள் மேப் இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் தான் காமிக்குது. மேப் லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா தேர்ட் இந்த மாதிரி சுத்தி போகணுமா? யா ஃபவுண்ட் இட். ஒரு படி கீழே போகுது பாதை, கண்டிப்பா இதான் இருக்கும். இங்க இருந்து 300 மீட்டர்ல ஒரு ரைட் லெஃப்ட் எடுத்து அங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போய் 15 கிலோமீட்டர். நான் சொன்ன நம்பர் 8 மெட்ரோ. நம்ம இப்போ ஆப்பரால இருக்கோம். கான்கார்ட் போகணும். திஸ் வே. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்துட்டு அந்த பிளேஸ்ல டி கன்கார்ட் அப்படின்றது. இப்போ மணி வந்து 7 ஈவினிங் 7 மணி. எப்படி வந்து வெயில் அடிக்குது பாருங்களேன். ஸோ பயங்கரமான வெயில். இங்க ஆல்மோஸ்ட் 9:30க்கு தான் வந்துட்டு சன் செட்டே ஆகுது. இந்த இடத்துல நான் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ் போலாம். லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்ப இங்க வந்துட்டு ஃபவுண்டைன் ஓடிச்சு. இப்போ வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு டைம்னால ஆஃப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நாங்க லாஸ்ட் டைம் பாரிஸ் வந்த வீடியோ வந்துட்டு பாரிஸ் ஐட்னரி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அது வந்து நாங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்தது. சோ அப்பெல்லாம் வீடியோ எடிட்லாம் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் கண்டென்ட் எடுத்திருக்கோம்னு பாருங்க. கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். இங்க சில பிள்ளைங்க எல்லாம் வந்து சமயம் ஆடிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதே கான்கார்ட் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோ 1 எடுத்துட்டு லோவர் மியூசியம் போறோம். மியூசியம் உள்ளதான் போறது இல்ல, ஜஸ்ட் வெளியே போய் பார்க்க போறோம். ஸோ நம்ம மெட்ரோ 1ல கான்கார்ட்ல இருக்குமா. இப்போ பேலஸ் ராயல் மியூசியம் லோர். இப்ப நம்ம லோவர் மியூசியம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ ஆக்சுவலா என்ன மாட்டேன்னா, நான் அந்த பாட்டியை வந்து கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டேன்ல, அப்பவே வந்து கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டே வந்து மெட்ரோ ரூட் அப்புறம் நம்ம எங்கெங்க போறோம் எல்லாமே பார்த்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் நெட் ஆன் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க ஹாஸ்டல்ல இருந்ததுமே ரொம்ப ஃபாஸ்டாலாம் சார்ஜ் ஏறல, ரொம்ப கம்மியா தான் ஏறிச்சு. ஸோ அது எனக்கு ஃபுல் டே வேணும்ன்றதுனால நான் வந்து இப்போ ஆஃப்லைன் மேப்ல தான் வந்துட்டு ஜூம் இன் பண்ணி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு லொகேஷன் மட்டும் பார்த்து வச்சுட்டு சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் தேடி தேடி போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்துட்டு சார்ஜ் ரொம்ப தேவைப்படுது. இப்போ நீங்க நார்மலா வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க சும்மா மேப் போட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து இந்த சார்ஜ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. யூசுவலா சக்தியோட வரும்போது வந்து 2 போன் இருக்கும். ஒரு போன்ல வந்து இந்த மேப் அப்புறம் டிக்கெட்ஸ் இதெல்லாமே பார்த்துப்போம். இன்னொரு போன்ல வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்ப அப்படி இல்லைல்ல. சோ நான் தான் வந்து எடுக்கணும். இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. இதுக்கு பின்னாடிதான் போட்டிருக்கு. சோ அங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஒரு இதான் லோவர் மியூசியமோ. ஆக்சுவலா லோவர் மியூசியம் எப்படின்னா, அந்த கோன் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதை சுத்தி 4 பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ள ஃபுல்லாவே வந்துட்டு பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சுஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அந்த கோன் மட்டும், அந்த ஐகானிக் கோன் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல பண்ணிருப்பாங்கல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம். வந்து விட்டோம். நான் சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஜஸ்ட் என்ட்ரி தான். இதுக்குள்ளலாம் எதுவும் இருக்காது. சோ இது வழியா தான் நம்ம என்ட்ரு ஆவோம். ஆக்சுவல் மியூசியம் எது தெரியுமா? சுத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுதான். என்னை பொறுத்தவரை அந்த கிளாஸ் பிரமிடோட இதை சுத்தி இருக்கிற அந்த பில்டிங்ஸ்ல பண்ண ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ லோவர் மியூசியம்ல இருந்து கிளம்புறோம். சேம் மெட்ரோல போயிட்டு மெட்ரோ 1 போயிட்டு ஹோட்டல் டி வைல் கரெக்டான சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாப்ல போய் இறங்கணும். இறங்கி 2 கத்தீட்ரல் பார்க்க போறோம். ஸோ அந்த 2 கத்தீட்ரலுக்குமே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் உண்டு. எனக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்து உள்ள போகணும்னு இல்லை. ஸோ அதனாலதான் இதை லாஸ்டா வச்சிருந்தேன். இப்போ ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வெளியே இருந்து நம்ம அந்த வியூ மட்டும் பார்க்கலாம். செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்ரோ நம்பர் 1ல நம்ம இப்போ அந்த மியூசியம்ல தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஹோட்டல் டி வைல் அதுக்கு போறோம். அந்த பில்டிங்கா என்னன்னு தெரியல. மேப்பும் ஓபன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் நான். 8% தான் இருக்கு சார்ஜ். ஆக்சுவலா வந்து நான் 2 டேஸா ஐஸ்கிரீமே சாப்பிடாம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஹாகன்தாஸை பார்த்து என் மனசு மாறிடுச்சு. ஏன்னா வந்து இது என்னோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீம். யூகேலயே வந்துட்டு டப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். இதுக்கு கடையே போட்டு வச்சிருக்காங்க. வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவான். போலான்றீங்க? அங்க தம்பி வாங்க. என்னோட ஃபேவரட் எது தெரியுமா? நட் அண்ட் பிரிட்டில்னு ஒண்ணு இருக்கும். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. மேல இருக்கா மக்கடாமியா நட் அண்ட் பிரிட்டில். அதான் வந்து என்னோட ஃபேவரட். பட் நிறைய புதுசா இருக்கீங்க. நான் சாப்பிடாததெல்லாம் இருக்கு நிறைய. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து.
சரி போயிடலாம். ஆல்ரெடி டயட்ல இல்ல நானு. க்ரோசான் சாப்பிட்டேன், டிஸ்னிலாண்ட்ல வந்துட்டு அந்த வாஃபிள் வித் நியூட்டெல்லா சாப்பிட்டேன். நியூட்டெல்லாவெல்லாம் அள்ளி தெளிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய சாப்பிட்டேன். இப்போ ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம். சாப்பிட்டுலாமோ? சரி, அந்த கத்தீட்ரல்ல பார்த்துட்டு வரும்போது முடிவு பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன சர்ச்சு. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி கம்பி கம்பியா கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் என்னோட பிளானே வெளியிருந்து பாக்குறது தான். பார்த்தாச்சு, கிளம்பலாம். எனக்கு 5% தான் சார்ஜ் இருக்கு. இப்பவே டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. பட் இன்னும் சன்செட் ஆகல. ரூம் போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு ஸோ இருட்டுனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஈஃபில் டவர் பார்த்துட்டு அப்படியே இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். ஆக்சுவலா நான் வேற கடைக்கு வந்துட்டேன். இங்க ஐஸ்கிரீம்லாம் இன்னும் சூப்பரா இருக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஸோ இதான் ஃபேமஸ் போல, எல்லாரும் இதான் வாங்குறாங்க. நிறைய தெரியுது, அது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால என்னால சாப்பிட முடியுமான்னு தெரியல. பாதி சாப்பிட்டேன். ஆக்சுவலா போன் சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு. ஆனா அந்த கடையில நல்ல வேலை சார்ஜிங் பாயிண்ட் இருந்தது. அதனால கொஞ்சம் ஒரு 20% மட்டும் போட்டு வச்சிட்டேன். கொஞ்சம் இருட்டுற மாதிரி தான் இருக்கு. பட் இது இருட்டுற வரைக்கும் என்னால இப்ப வெளியெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ரூம் தான் போறேன். ஈஃபில் டவரை பார்க்கணும்னு இருக்கு எனக்கு நைட்டு. நான் என்னோட ரூம்ல இருந்து 22 மினிட்ஸ் வாக்கு. இல்லைன்னா பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணி வந்தாலுமே ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைய ஆகுது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ரூம் போனாதான் தெரியும் நான் திரும்ப வருவேனா இல்லையான்ட்டு. எனக்கு ஆனா நைட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா நாளைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு ஒரு 6 o'clock வந்து ஃபிளைட்டு. ஸோ நாளைக்கு நைட் கண்டிப்பா பார்க்க முடியாது. பார்த்தா இன்னைக்கு நைட்டு தான் பார்க்க முடியும். பார்க்கலாம். ஸோ என்னோட ரூம் போறதுக்கு இப்போ மெட்ரோ 1ல தான் போகணும். நம்ம ஹோட்டல் டிவைட்ல இருக்குமா, இந்த சாம்ஸ் ஐல் Champs-Élysées ஸ்டாப்புக்கு போகணும். இங்க இருந்தா நம்மளோட பிஜி வந்து வாக்கபிள் தான். ஸோ என்னோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லாங் டேவா இருந்தது. இன்னும் இந்த டே முடியல. ஸோ வீடியோ வந்து நீங்க யாரும் கட் பண்ணிட்டு அடுத்து வெளியே போயிடாதீங்க. ஏன்னா அடுத்துதான் நம்ம வந்துட்டு ஈஃபில் டவர் நைட் வியூல பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில வந்து நான் அந்த பார்ட்டிக்கு ஆக்சுவலா 82 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2 அமெரிக்கன் லேடிஸ், அவங்க 2 பேருக்கும் 73 and 70 இயர்ஸ் ஓல்டு. அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அப்படி சத்தியமா இல்லவே இல்லை. இவங்க 82 இயர்ஸ்ல தனியா வந்திருக்காங்க. அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அவங்க கொண்டு போய் விடுற பிளான் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பிளேசஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் அந்த ஆர்க் வர மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கும் போலான்னு பிளான். இவங்க கிட்ட பேசும்போது இவங்களுக்கு அந்த ஃபுட் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்தாங்களா. எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா இருந்தது. ஏன்னா அவங்க சாப்பிடும் போதே என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி பாவமா இருந்தது. என்ன இது எதுவுமே நல்லா இல்ல அவங்களுக்கு. எனக்காவது அட்லீஸ்ட் சிக்கன் நல்லா இருந்தது, அவங்களுக்கு எதுவுமே நல்லா இல்ல. அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப திங்கிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். நான் சூப்பர் மார்க்கெட் போறேன், பிஸ்கெட் வாங்க போறேன்னு சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் காமிக்கட்டுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அதான் கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, நான் பார்த்து கூட்டு போறேன்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு எப்படி ரூம் போகணும்னு தெரியாது. ரூம் வந்து செக் பண்ணா மேப்ல வந்து 1 hour காமிக்குது. 1 hour அவங்க எப்படி தனியா போவாங்க? அதுவும் 2 மெட்ரோ போகணும். அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருக்கிற செக்யூரிட்டி இவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, இந்த பாயிண்ட் வாங்க. அதுவும் அவர் போறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்காரு, ரிட்டர்ன் வரதுக்கு எழுதி கொடுக்கல. ஸோ அது இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னால கன்வே பண்ண முடியாது. அப்படி நான் கன்வே பண்ணி அவங்களை அனுப்பிச்சாலும் என்னால நிம்மதியா நீக்குள்ள சுத்த முடியாது. நான் தான் யோசிச்சேன், எனக்கு எப்படியும் போறதுக்கு 1 hour, வர்றதுக்கு இன்னொரு 1 hour, ஸோ 2 hours ஆகும். எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் என் மேல அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா வந்து நான் அவங்களோட ஒரு பேக் வச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. உங்க பேக்கை நான் வச்சுக்கிட்டோமான்னு கேட்டேன். வேணான்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே அவங்க எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் எதுவுமே ரொம்ப கம்பல் பண்ணி பேக் கேட்கல. ஆனா அவங்களோட ஜாக்கெட் கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து பயங்கரமா வெயில் அடிக்குது, 5 லேயர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு, மூச்சு வாங்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. இந்த கூகுள் மேப்ஸ் மேல எனக்கு செம்ம கடுப்பு. என்ன ஆச்சு அப்படின்னா, கூகுள் மேப்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு லொகேஷன் வந்து இன்னொரு லொகேஷன் போறப்போ எத்தனை பஸ் மாறணும், எத்தனை மெட்ரோ மாறணும்ன்றத அது கரெக்டா அப்டேட் பண்ணுது. இப்போ நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மெட்ரோக்கு ஒரு 10 மினிட்ஸ் வாக்னு வச்சுக்கோங்க. நானும் அவங்களும் சேர்ந்து நடந்தப்போ அந்த 10 மினிட்ஸ் வாக் வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா அவங்க ஸ்லோவா நடந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஸ்லோவா நடந்தேன். அதுவும் இல்லாம நான் அவங்க கிட்ட இங்க உட்காருறீங்களா, அங்க உட்காருறீங்களான்னு எங்க ரெஸ்ட் வேணுமோ பார்த்து உட்கார சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட். உட்கார சொல்லிட்டேன். நானு உட்காந்து பக்கத்துல ஒரு சேர் இருக்கும், இனி உட்காரு அப்படிம்பாங்க. நானும் உட்காந்துருப்பேன். ஸோ அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 டைம் உட்காந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பேக்கை நான் கேட்டப்ப கையில கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அவங்க பேக்கை நான் கொண்டு வந்தேன். நம்ம வந்து 10 மினிட்ஸ் டைமுக்கு ஒரு மெட்ரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெட்ரோ போயிருக்கும். ஏன்னா நாங்க போனது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ அந்த மெட்ரோ போனதுனால கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணி வேற ரூட் காமிக்குது. நான் ஒரு ரூட்டை நம்பி போனா கூகுள் மேப் மாத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் இது சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்க மேப்ஸ் இருக்கும் தெரியுமா, மேப்
மேப் வரைபடம் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல நானே மெட்ரோ பார்த்து அவங்கள இந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போனேன். மறுபடியும் 2 மெட்ரோ மாறி அவங்க ஹாஸ்டல் ரோட பார்த்ததுன்னா அவங்களுக்கு ஒரு தெரிச்சியே வந்துச்சு. ஓகே இவ கரெக்டா தான் கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹாஸ்டல் ரோடு வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் போயிட்டு அவங்களுக்கு டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வா என் கூட இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நீ இல்லன்னா நான் எப்படி ரூமுக்கு வந்திருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல எப்படி காலையில வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல காலையில வந்து என்னை இன்னொருத்தவங்க கூட்டு வந்தாங்க, அவங்களோட நான் வந்தேன். ஆனா நான் மட்டும் தான் லஞ்ச் புக் பண்ணேன். அவங்க வந்து ஈஃபில் டவர் மட்டும் பார்த்துட்டு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எதுக்குடா இந்த லஞ்ச் புக் பண்ணேன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் டிராவல் ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க வந்துட்டு வேற யாரோ, இவங்க வந்து ஜஸ்ட் பேசி பழகி அந்நேரம் நாளைக்கு ஈஃபில் டவர் போலான்னு பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 5000 euros சார்ஜ் பண்ணி பிளானே லைக் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிளான். அதையே அவங்களுக்கு ஏன் அவ்வளவு தூரம் தள்ளி போடணும்? அங்க இருந்து இவங்க எப்படி இங்க வருவாங்க? அட்லீஸ்ட் வந்து ஒரு கைடட் டூர் அப்படின்னா ஏதாவது ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அந்த மாதிரி இல்ல. சரி ஓகே இண்டிபெண்டா நீங்க டிராவல் பண்ணணும்னா நீங்க வந்து எந்தெந்த பிளேஸ் பாக்குறீங்களோ அதுக்கு நடுவுல ஒரு ஹோட்டல் போடணும். அங்க இருந்து ஏதாவது ஒரு காரு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம். இவங்களை எப்படி இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி கைட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. எப்படியோ அவங்கள வந்து கொண்டு போய் ரூம்ல விட்டாச்சு. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஆல்சோ இந்த பக்கம் 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு அவங்களோட 70sல இருக்காங்க. ஆனா நிறைய டிராவல் பண்றாங்க. இத்தனைக்கும் எனக்கு லெஃப்ட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல. அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனாலும் என்னால டிராவல விட முடியல. அதனால நான் வந்திருக்கேன், எனக்கு ரிலாக்ஸேஷனுக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்தது. ஏன்னா எப்படின்னாலும் லைக் எல்லாருக்கும் வயசாகும்ல, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஹிட் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே, அப்படிதானே லைஃப். வீடியோ ஆன் பண்ணி வச்சு அழுதுட்டு இருக்கேன். சோ ஓகே நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு ஈஃபில் டவரை பார்க்கலாம். ஓகே. A few moments later. ஈஃபில் டவரை பார்க்க கிளம்பியாச்சு. அது எப்படின்னு தெரியல, அவ்வளவு டைம் இருந்தது. நான் கடைசி நிமிஷம் வரைய உட்கார்ந்துதான் கிளம்புனா என்னன்னே எனக்கு தெரியல. எப்பவுமே வேலையே இது மாதிரிதான் இருக்கு. ஸோ மணி இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு. 11 o'clock தான் வந்துட்டு அடுத்த அந்த ஸ்பார்க்லிங் லைட் வரும். அதான் வந்து லாஸ்ட் லைட் கூட. ஸோ இப்போ 10:30 ஆகுது. நம்ம போயிட்டு மெட்ரோ நம்பர் 9 பிடிக்கணும். பிடிச்சிட்டு எங்க போறோம் அப்படின்னா ஈஃபில் டவருக்கு போல. நம்ம இன்னைக்கு காலைல போட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அந்த இடத்துல சூப்பரா தெரிஞ்சா அங்கதான் நம்ம போறோம். ஏன்னா வந்து நாங்க லாஸ்ட் டைம் ஸ்பார்க்லிங் லைட் பார்த்தது வந்துட்டு ஈஃபில் டவருக்கு முன்னாடி நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து எனக்கு என்னமோ அவ்வளவா திருப்தியா இருந்த மாதிரி இல்ல. லைக் அது ரொம்ப பக்கமா இருந்துச்சு. இப்படி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஃபுல் ஈஃபில் டவர் நம்ம கண்ணுக்கு தெரியல. சோ இந்த லொகேஷன் வந்து எனக்கு இந்த டைம் தான் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த தடவை நம்ம அங்கேயே போலாம். ஸோ இப்போ போகிறது மெட்ரோ 9. நம்ம இங்கே வந்துட்டு ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்ல இருக்கோம். ராக்கெடெரோ இங்கே போகிறோம். இப்போ நிறைய பேர் அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க கூட. இன்னும் 3 ஸ்டாப் தான் இருக்கு, இறங்கணும்னா 11 மணிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வந்தாச்சு. ஆக்சுவலா செம்ம கிரௌடா இருக்கு. You between my arms, listening to our favorite song. Perfect You tonight. promise I'm perfect tonight. So இன்னும் 5 minutes தான் இருக்கு. அடுத்த ஸ்பார்க்கில் ஆக போகுது. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. அவ்வளோ கிரௌட் இருக்கு. செம்ம வியூ இங்க இருந்து. ஆக்சுவலா நான் போட்டோ ஷூட் மட்டும் புக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. செம்மையா இருக்குல்ல? இத பார்த்து நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். நீங்க பார்த்து அதை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நானும் நிறைய நினைச்சிட்டேன். இன்னைக்கு டே வந்து செம்மையா நிறைவா முடிஞ்சது. அதுவும் ஈஃபில் டவர்ல ஸ்பார்க்லிங் லைட் பாப்பேன்னு நான் யோசிச்சே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரூம் வந்ததுமே ஒரு மாதிரி பேசாம ரெஸ்ட் எடுத்தா என்ன தூங்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்டா இருந்தது. இன்னைக்கு ஃபுல் டே வந்து செம்மையா அலைச்சல். ஆனாலும் நான் வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணி தான் கிளம்பி போனேன். பட் இட் வாஸ் ஒர்த் இட். சூப்பரா இருந்தது. இந்த எபிசோடே நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டே எனக்கு சூப்பரா போச்சு. ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மாலுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெருசா பார்க்காம இந்த பில்டிங்கே சுத்தி பார்த்தது. இந்த இடத்த பில்டிங்கை மட்டும் ஆக்சுவலா ஒரு மாலுக்கு வந்துட்டு நான் ஐ திங்க் ஸோ பேலஸ்
கார்னியரா? இப்போ வந்துட்டு நம்ம அதே கன்கார்ட் மெட்ரோ, இப்போ நம்ம வந்து அதே கன்கார்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால தான் எனக்கு என்டிடி. பட் ஹேகன்டாஸை பார்த்ததும் என்னால் வந்து மனசு மாற முடியல. யூடியூப் அது ஆக்சுவலாக கரெக்டாக தான் பிஹேவ் பண்ணுது. இல்லை அது ஒன்று தப்பு பண்ணுச்சு, என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது ரூமோட கார்டு. ஐயோ அறிவாளி, என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதான் மெட்ரோ கார்டு. அங்க ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வர சேர்ந்து கத்திக்கிட்டு இருந்தேன். மேக் டிராவல் ஈஸியா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம யூகேல இருக்கிறோம், பட் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணுவோம். இப்போ நான் பாரிஸ்ல இருக்கேன். எங்க சேனல்ல நிறைய டிராவல் பிளேலிஸ்ட் இருக்கு, ஸோ கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு என்ன செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.